நண்பர்களுக்கு வணக்கம். அரபு நாடுகள் குறிப்பாக ஜிசிசி கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, யுஏஇ இந்த மாதிரி அரபு நாடுகள் அழிவு பாதையில் செல்கிறதா அப்படின்னு யோசிக்க தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ சமீபத்தில் ஏமனில் நடந்திருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு 2 கப்பல் மேலே சவுதி தாக்குதல் நடத்தியது. இது சம்மந்தமாக நிறையா விவரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே என்ன மாதிரி எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் விவரம் பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் மற்றும் சமுதாய கருத்துக்கள் இவற்றை எந்தவித பாகுபாடு இல்லாமல், சமரசம் இல்லாமல் தரவுகளோட அன்பயாஸ்டாக சொல்லக்கூடிய ஒரு சேனல். குறிப்பாக உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஏமனை பற்றி சொல்கிறதா இருந்தால், உண்மையிலே அதுவும் சவுதி அரேபியா பெரிய நாடாக பெருசாக வர்றதுக்கு முன்னாடி ஏமன் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் ஏடன் துறைமுகம் அப்படின்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது, வளமான, ரொம்ப ஃபேமஸான, புகழ் வாய்ந்த ஒரு துறைமுகம். அந்த ஏடன் துறைமுகம் நான் அங்கே போயிருக்கேன். நான் அங்கே போய் பார்க்கும்போது 3 பக்கம் சுற்றியே மலை சூழ்ந்திருக்கும், ஹில் சூழ்ந்திருக்கும். உள்ளுக்குள்ளே கடல் உள்வாங்கியிருக்கும். அந்த கடலில் கப்பல் உள்ளே வரும். அந்த அளவுக்கு இயற்கையான ஒரு துறைமுகம். இப்போ அங்கே மக்கள் இந்திய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த இந்திய மக்கள் யார் அதிகமாக இருந்தாங்கன்னா குஜராத்திஸ் அதிகமாக இருந்தாங்க. அது போக அங்கே ஏமன் மக்கள் அது பார்த்திங்கன்னா உண்மையிலே பெரிய அளவுக்கு உழைப்பாளிகள். ஆனால் அதை மீறி இப்போ சமீபத்தில் அங்கே போய் பார்த்துருக்க நேரத்தில் அந்த மக்களோட வாழ்வியலை பெரிய அளவுக்கு சிதைச்சிருக்காங்க. இந்த கத்து அப்படின்னு சொல்லி ஒரு இலை, ஒரு வெத்தலை மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட போதை. அதை ஒரு நாளைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எல்லாருமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வாய்க்குள்ளே போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படி உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை இலையை வெத்தலை மாதிரி மென்னா ஒரு 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் மென்று முழுங்கிடலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அதை மெல்லாமல் அதை வாய்க்குள்ளே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு அது ஒரு போதை. அந்த போதை 4 மணி நேரம் 5 மணி நேரம். அப்போது ஒரு மனிதனோட ஒரு நாளோட ஒரு முக்கியமான நேரம் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 5:30 6 வரைக்கும் வாயில் இந்த மாதிரி ரொம்ப அப்படி ஒதுக்கி வச்சு ஒரு கனடா ட்ரை இல்லைன்னா கோகோ கோலா இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அப்படியே நேரம் போக்குறது. அப்போ அவங்களுடைய உழைக்கும் நேரம், அது போக அவங்களுக்கு அந்த கேன்சர், வாய்களை உள்ள கேன்சர், புற்றுநோய், எக்கச்சக்கமான பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி மக்களை போதைக்கு அடிமையாக்கி விட்டாங்க. இந்த பழக்கம் அங்கே நான் மற்ற அரபு நாடுகளெல்லாம் போயிருக்கேன். அந்த மற்ற அரபு நாடுகள் அந்த பழக்கம் இல்லை. சரி, இப்போ ஏமன் இருக்குல்ல, அது ஒரு இயற்கையிலே ஒரு அரண் மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் தான். அதில் நிறைய மலைகள் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு நல்ல மண் வளம் இருக்குது, அப்புறம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, இயற்கையான துறைமுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை தாண்டி இப்போ அந்த ஆட்சியாளர், அது என்ன ஒரு விஷயம்னா, ஏமன் இப்போதைக்கு 3 பிரிஞ்சு கிடக்கு. முன்னாடி சவுத் ஏமன், நார்த் ஏமன். சவுத் ஏமனோட தலைநகர் சனா. நார்த் ஏமனோட சவுத் ஏமனோட தலைநகர் ஏடன். நார்த் ஏமனோட தலைநகர் சனா. இந்த மாதிரி இப்போ தனித்தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை திங்கிற 90களில் பிரச்சனை அதை அடித்து முடித்து ஒரு மாதிரி மொத்தமாக கைப்பற்றி மொத்தத்துக்கு ஏமனாக மாறிடுச்சு. இப்போது அந்த ஏமனில் அந்த சனா அதோட பெரும்பகுதியை இப்போதைக்கு ஆட்சி பண்ணுறது, அதை பிடிச்சி வச்சு ஆட்சி பண்ணுறது யாருன்னா ஈரானோட பினாமி, அவங்களோட ப்ராக்சி ஹவுத்திஸ். அவங்க அதை அதிகாரத்தில் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடு, சவுத் சைடில் எஸ்டிசின்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க செப்பரேட்டிஸ்ட் குரூப், அவங்க பிரிவினைவாத குரூப்பு. அந்த குரூப் யார் ஃபீட் பண்ணுறது அப்படின்னா யுஏஇ, முக்கியமாக அபுதாபி. இப்போ துபாய் அப்படின்னு சொல்கிறது நம்ம புரிதலுக்காக. ஆனால் இப்போ அபுதாபின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுது. முன்னாடி துபாய் அப்படின்னா தான் உலகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. இப்போ அபுதாபியை லீட் பண்ணுற, ஏன்னா இது இந்த விஷயத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், உள்ள தரவுகளில் டீட்டெயில் படித்த வரைக்கும், துபாய் ஆட்சியாளருக்கு
இந்த எஸ்டிசியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பணத்தை கொடுத்து என்ன ஆயுதங்களை கொடுத்து ஏமனில் பிரச்சனை கொண்டு வரதில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவரோட கட்டுமானமே வந்து அப்படின்னா மற்றவங்களோட நம்பிக்கையை வச்சு அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அபுதாபி அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து இயற்கையில் ஆயில் கிடைக்குது. அதே மாதிரி அங்கே இருக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஎல்சி, அதாவது பிரசிடெண்ட் லீக் கவுன்சில் பிஎல்சி, அவங்க அது வந்து எப்படின்னா உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள். அவங்களுக்கு யார் சப்போர்ட்னா சவுதி அரேபியா. அப்போ சவுதி ஒரு சப்போர்ட்டு, அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் யுஏஇ ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்ணது, அது எஸ்டிசி. அப்புறம் ஈரான் வந்து ஒரு டீமை சப்போர்ட் பண்ணது, அவங்க ஹவுத்தீஸ். ஓகே, ஸோ இந்த 3 பேர். இப்போது பிரச்சனை வந்து ஹவுத்தீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சமாதான உடன்படிக்கையை பண்ணிட்டாங்க. அதனால் ஹவுத்தீஸ் வந்து சவுதி வந்து டச் பண்ணுறதில்ல. அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் என்னென்னா எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய அந்த சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில், அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஹத்ரமௌத்துன்ற அந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்காலான்ற போர்ட்டை வந்து பிடிச்சிட்டாங்க. அது வந்து பிடிச்சா சவுதி அரேபியாவுக்கும் அது சிக்கல். அப்போ என்ன பண்ணாங்க, அங்கே பிடிச்சிட்டு அப்புறம் அங்கே வந்து அந்த போர்ட்டுக்கு வந்து 2 கப்பல் வந்து யுஏஇலேருந்து, ரொம்ப முக்கியமாக ஐ திங்க் ஃபுஜேரா துறைமுகத்திலேருந்து. ஃபுஜேராங்கிறது யுஏஇயில் வந்து ஒரு 7 மாகாணத்தில் ஒரு மாகாணம் ஃபுஜேரா. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து 2 கப்பல் வந்தது. அந்த கப்பல் வந்து 80 கண்டெய்னரில் வந்து ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னு சவுதிக்கு வந்து சேட்டலைட் மூலமாக எல்லா டீட்டெயில் எல்லாம் தரவுகள்லாம் எடுத்து அமெரிக்கா அவங்க கையில் கொடுத்து, அப்புறம் இந்த கப்பல் வந்து முக்காலாம் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்த உடனே கரெக்டாக அந்த எங்கெல்லாம் அடிக்கணுமோ அங்கே மட்டும் அடித்து அந்த கப்பலை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது. இப்போ என்னென்னா ஈரான் அமைதியாக இருக்குது, அது ஈரான் சம்மந்தப்பட்ட ஹவுத்தீஸும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சவுதி அரேபியாவும் யுஏயும் இப்போ மோதிக்கிட்டு இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்குமே வந்து உரசல் இருந்தது. அந்த உரசல் இப்போதைக்கு சரியாயிருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சவுதிக்கும் யுஏஇக்கும் பெரிய அளவுக்கு 7ஆம் பொருத்தமாக இருந்துச்சு. நீயா நானா, நீ பர்சன் நான் பர்சன், பெரிய அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஒரு அமைப்பு வந்து மக்கள் அமைப்பு வந்து மன்னராட்சி ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பெருசாக கிளம்பி வந்த உடனே 2 பேரும் வந்து கைகோர்த்துக்கிட்டாங்க. கைகோர்த்து இல்லை நம்ம தனியாக பிரிஞ்சு சண்டை போட்டுருந்தோம்னா நீயும் வேணா போயிடுவேன், நானும் வேணா போயிடுவேன், அதனால் வேண்டாம், நம்ம ஒன்றா சேர்ந்து அவங்கள முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பஹ்ரைனில் இங்கெல்லாம் வந்து முறியடித்தாங்க. அதுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டு பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இதெல்லாம் முடிஞ்சு அமைதியானதுக்கப்புறம் வந்து யுஏஇ வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சமீப காலங்களில் யுஏஇயோட பேர், அபுதாபியோட பேர், துபாய் பேர் பெருசாக அபுதாபியோட பேர் ரொம்ப முக்கியமாக எங்கே வருது அப்படின்னா, சூடானில் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அது இல்லாமல் 10 லட்சம் பேருக்கு மேலே இடப்பெயர்வு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யுஏஇ கொடுத்த ஃபண்டு. ஏன்னா அவங்க வந்து இராணுவம், அப்புறம் இன்னொரு இராணுவம், துணை இராணுவம். அப்போது இந்த துணை இராணுவத்துக்கு யுஏஇ ஃபண்டு கொடுக்குது, இராணுவத்துக்கு வந்து சவுதி அரேபியா ஃபண்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈரானில் மற்ற நாடுகள், அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்படி அங்கே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி அங்கே வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து பசி, பஞ்சம், பட்டினி. இத்தனைக்கும் சூடான் வந்து ஒரு வளமான நாடு. இப்படி பார்த்தா மொத்த ஆப்பிரிக்காவே வளமான நாடுகள் தான். அதை வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து கூறு போட்டு, அதாவது அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரி, இஸ்ரேலு, சவுதி அரேபியா, யுஏஇ, இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பணக்கார நாடுகள் வந்து தங்களோட விளையாட்டு களமாக அப்படி பண்ணுறது. ரொம்ப முக்கியமாக வந்து சூடானில் யுஏஇ வந்து ஏன் அங்கே உள்ள ரொம்ப ஆர்வமாக இறங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போர்ட்டு தேவை, அங்கே இருக்கக்கூடிய தங்கம் தேவை. அதே மாதிரி சோமாலியாண்டில் வந்து யுஏஇ வந்து இஸ்ரேலோடு சேர்ந்து சோமாலிலேண்டை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவு யுஏஇயோட நடவடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஏன் திடீர்னு இந்தளவுக்கு மோசமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது நமக்கு வந்து இன்னும் டீட்டெயில் வந்து இன்னும் பெருசாக தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்ன மாதிரி இல்லாமல் யுஏஇயோட நடவடிக்கை வந்து ஏதோ சம்திங் தவறான ஒரு பாதையில் போகிறாங்களோ அப்படின்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு இருக்குது. அது வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து யுஏஇ வந்து போகிற பாதை வந்து சரிதானா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா யுஏஇ வந்து இஸ்ரேலோட
ஆபிரகாம் அக்கார்டில் கையெழுத்து போட்டாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, இஸ்ரேலோட யூதர்கள் நெருக்கமாக இருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஹவுத்திஸ்களாலையும் அப்புறம் வந்து ஈரானாலையும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட போது கை கொடுத்தது வந்து துருக்கியும் யுஏயும் கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. அதான் வந்து முன்னாடி வந்து ஒருத்தர் சொன்னார் வந்து, அதாவது பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் அங்கே இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களால் பாதிக்கப்பட்டதை விட இங்கே பக்கத்தில் இருக்கிற மற்ற அரபு முஸ்லீம்களால் பாதிக்கப்பட்டதாக ரொம்ப அதிகம் அப்படின்னாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து பணம். அவங்களுக்கு எப்போவுமே மதம் வந்து அவங்க கண்ணு முன்னாடி அவங்க கையில் மதம் கிடையாது. மதம் வந்து பேருக்கு தான். ஏன்னா நம்ம பேசுகிறது எதுவுமே வந்து முஸ்லீம்கள் அப்படின்னு பேசுகிறது இல்லை, அரப்ஸ். இப்போ இங்கே தமிழ்நாடுனா தமிழர்கள், நம்ம வந்து எப்படின்னா இங்கே தமிழர்கள்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அரப்ஸ். அந்த எத்தனிசிட்டி அந்த அந்த பகுதியில் இருக்கிறவங்க அரப்ஸு. அவங்க இஸ்லாமியராக இருக்காங்க. அதுக்காண்டி இஸ்லாமியர் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ இங்கே உள்ள இஸ்லாமியர் வேறு மாதிரி இருப்பாங்க, சைனாவில் இருக்கிற இஸ்லாமியர் வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இஸ்லாமியர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. அது வந்து அந்த மண்ணோட தன்மை. அவங்க அரப்ஸு. அவங்களுக்கு வந்து மதம் வந்து 2ஆம் பட்சம்தான், பேருக்கு தான் மதம். மற்றபடி அவங்க வந்து வியாபாரம், அவங்களுடைய பொருளாதாரம், வளம் அதை வச்சு தான் இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா இங்கே 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 30ஆம் தேதி 29 29ஆம் தேதி அடித்தாங்கன்னா 30ஆம் தேதி வந்து அந்த பிஎல்சி, அந்த பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில், சவுதி பேக் பண்ணக்கூடிய அந்த ஆட்சியாளர் வந்து யுஏஇ பார்த்து ரொம்ப ஒரு எச்சரிக்கை மிரட்டல் விட்டார். ஒழுங்கு மரியாதையாக வந்து எஸ்டிசி இந்த குரூப்பெல்லாம் வந்து அந்த சதர்ன் சைட்லேருந்து ஹதரமூத் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 2 கப்பல் இழந்தாச்சு, காலி பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் 24 ஹவர்ஸில் வந்து ஓகேன்னு சொல்லி காலி பண்ணிக்கிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா, உடனடியாக வந்து அமெரிக்காவிலேருந்து அங்கே அந்த வெளியுறவு கொள்கையில் வெளியுறவில் இருக்கிற அமைச்சர் வந்து சவுதியிலையும் சவுதி மன்னர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு, அந்த யுஏஇ மன்னர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. பேசி சமாதானம் ஆகியிருக்காங்க. இப்போதைக்கு சமாதானம் ஆகியிருக்காங்க. ஆனால் அண்ணன் தம்பிக்குள்ள வந்து வெட்டுப்பலி குத்துப்பலின்னு பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இது நல்லதானா? உண்மையிலே நல்லது இல்லை. என்ன காரணம்? யுஏஇ வந்து ஒரு பக்கம் அபுதாபி பெட்ரோல் இருக்குது, துபாய் வந்து சர்வீஸில் வந்து பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 2 சேர்ந்து உலகத்தோட மொத்த எக்கானமியும் மொத்த பொருளாதாரத்தை அவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா வந்து நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெருசாக இழுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. துபாய் மாதிரி வந்து சவுதியும் வந்து மெக்கா மதீனா தவிர மற்ற எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், டூரிசம் வாங்க, ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. 2030 வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உலகத்தில் டாலஸ்ட் டவர், ஜெதா டவர் வந்து பண்ணுறோம். எல்லாத்துக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கணும், எது எடுக்கணும் அப்படின்னாலும் சவுதியில் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனி வந்து ரீஜனில் இருக்கணும். நீங்கள் துபாயில் கம்பெனி வச்சுட்டோ, கத்தாரில் கம்பெனி வச்சுக்கிட்டோ, அபுதாபியில் கம்பெனி வச்சுட்டு இங்கே வந்தால் உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள், குவாலிஃபைடு கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி பண்ணதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து எங்கே காசு இருக்கோ அங்கே தான் வந்து இறங்குவாங்க. இப்போ துபாயில் இருந்தால் நமக்கு நல்லதுன்னா துபாயில் இருப்பாங்க, இல்லை துபாய் இல்லை சவுதியில் தான் கம்பெனி வைக்கணும்னா சவுதியில் வைப்பாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இது வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயமாக தெரியுது. நம்மளுடைய சிற்றறிவுக்கு இது தவறாக தெரியுது. அவங்க வந்து எப்படி இருக்க போகிறான்னு தெரியாது. என்னென்னா அரப்ஸ் மத்தியில் வந்து எப்போவுமே ஒற்றுமை இருந்தது இல்லை. இது வந்து முஸ்லீம் கிடையாது, அரப்ஸ் வந்து இஸ்லாமுக்கு மாறுறதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தாங்க, இஸ்லாமுக்கு மாறினதுக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் இஸ்லாம் வேறு, அரப்ஸ் வேறு. அரப்ஸோட மென்டாலிட்டி அந்த குழு மனப்பான்மை, நீ பெருசாக நான் பெருசாக அடிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் உலகத்தில் வந்து டாலஸ்ட் டவர் நீ கட்டுறியா, அதோட பெருசாக நான் கட்டுறேன் நீ அப்படின்னு எல்லா விதமான போட்டி. இந்த போட்டி வந்து நமக்கு வந்து கியாமத்தினால் வந்து அறிகுறியா அப்படின்னு தெரியாது, அது நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து இப்போ படிக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் வருது. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இவங்களோட சண்டையில், அதாவது 2 பேரும் நீயா நானான்னு அடிச்சுக்கிறதுல வந்து பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா ஏமனில் இருக்கிற அப்பாவி பொதுஜனம். எங்கே போர் நடந்தாலும் பாதிக்கப்படுறது வந்து அப்பாவி பொதுஜனம். அது உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உலகம் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வேண்டுகோள். அடுத்து ஒரு செய்தியில் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.